ஏங்க எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல? எடுத்துட்டு அந்த ரிங்கு பாக்கெட்ல தான் இருக்கு. ஆமா, நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உஷா வர டைம் ஆச்சுல. சபரி வந்தா நம்மள எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் என் ஃப்ரெண்டு தான். அவனை பத்தி நல்லா தெரியும். நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, கூலா இரு. சார் ஃபுட் ஆர்டர் சார். ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தேன். எவ்வளோ? 523 ரூபாய் சார். பேலன்ஸ் டிப்ஸ் ஆச்சு. மீனா, ரமேஷ் ஒய்ஃப் நம்ம வீட்டுக்கு வராங்க. அவன் தங்கச்சி கல்யாணமா. நீ அவங்களுக்கு டீ காஃபி டிஃபன் ரெடி பண்ணி வச்சிரியா? ஏய் வாடா. வாங்க வாங்க. உட்காருங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேனா? பவித்ரா தங்கச்சி கல்யாணம், அதான் பத்திரிகைக்கு வந்துடும். ஓ ரமேஷ், நம்ம வெட்டிங் நீங்க எங்க? காலையில குளிக்கும் பாத்ரூம் மறந்து வச்சிட்டேன். அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? கூலா இருங்க. மீனா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அங்க. டேய், அப்புறம் எப்ப கல்யாணம்? இன்னும் 2 மாசத்துல தான். என்ன அந்த பாத்ரூம் எனக்கு எப்படி தெரியும்? போச்சு. வாங்க உள்ள வாங்க. சார் மீனா இல்லையா? என் ஒய்ஃப் தான். என்னன்னு சொல்லுங்க. உங்க ஒய்ஃபா? காலைல வேற யாரோ இருந்தாரு. சார் இவங்க தான் சார் இருந்தாரு. டேய் ரமேஷ், இங்க வா. டேய் யாரா நீ பைத்தியக்கார, இங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்க? சார், காலைல உங்களுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணேனா? நீங்க கூட பேமெண்ட் பண்ணீங்களே, ஞாபகம் இல்ல? காலையில இருந்து நான் மட்டும் தான் இங்க இருக்கேன், வேற யாருமே இல்ல. நான் தான் உங்ககிட்ட இருந்து ஃபுட் டெலிவரி வாங்கினேன். நீங்க நிறைய வீட்டுக்கு டெலிவரிக்கு போறனால கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கியா? இவன் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். காலைல உங்களுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேனா 2 பேர் கட்டி பிடிச்சி நின்றுட்டீங்களா? அப்ப எனக்கு காசு கொடுத்தீங்களா? அந்த சில்லற காசு அந்த மோதிர மாட்டிருந்துச்சு. பார்க்க வெட்டிங் ரிங் மாதிரி இருக்கே, தொலைச்சா மனசு கஷ்டப்படுவீங்கன்னு எடுத்து வந்து கொடுத்தா ஓவரா பேசுறீங்க. சார் காலைல வந்தேன் சார், இவங்க 2 பேர் கட்டி பிடிச்சி நின்று இருந்தாங்க சார். தம்பி கிளம்புங்க. இந்தாங்க சார் உங்க ரிங்கு. அவன் போய் சொல்றான்டா. உங்க 2 பேர்ல யார நம்பர்னு எனக்கு தெரியலடா. என் பொண்டாட்டிய நம்பர் தான் இல்ல என் ஃப்ரெண்ட் நம்பர் தான். 2 பேர் சொன்ன ஏமாத்திட்டீங்களா? என்ன ஏமாத்திட்டு உங்க 2 பேருக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் போய் சொல்றான். நான் எப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? நமக்கு குழந்தை இருக்கு. உங்களை நம்மளுக்கு எதுவும் இன்னும் வேணும். மச்சான், மீனா எனக்கு தங்கச்சி மாறா, அதுவும் பண்ணலடா, நம்புடா. ஃப்ரெண்டு நம்பினால அவன மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறோம். நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிடா? 2 பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போங்க. வெளில போடா. சபரி, என்ன மன்னிச்சிடு சபரி. மீனா, சித்துவும் பேசாத. தயவு செஞ்சு வெளில போ. வெளில போக சொல்றல. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத.